துபாரே யானைகள் முகாமில் இரு யானைகளுக்கு இடையே நடந்த மோதலில் 53 வயதான யானை படுகாயமடைந்தது. அந்த யானைக்கு சிகிச்சை தரப்பட்ட போதிலும் 24 மணி நேரத்திற்குள் அது பரிதாபமாக உயிரிழந்தது. இரவு முழுக்க அந்த யானை வலியால் பிளறி துடித்தது. அங்கிருந்த பாகன்கள் மற்றும் அதிகாரிகளை உலுக்கியுள்ளது. கர்நாடகாவின் புகழ்பெற்ற குடகு மாவட்டத்தின் துபாரே யானைகள் முகாமில் கடந்த திங்கட்கிழமை திடீரென்று இரு வளர்ப்பு யானைகள் மோதிக்கொண்டனர். இது மிகப்பெரிய ஒரு சோகத்தில் முடிந்தது. 53 வயதான தந்தமில்லாத மக்னா ரகத்தை சேர்ந்த மார்த்தாண்டா என்ற யானை மற்றொரு யானையுடன் சண்டையிட்டது. காவிரி ஆற்றின் கரையோரத்தில் இந்த இரண்டு யானைகளும் ஆக்ரோஷமாக மோதிக்கொண்ட போது அங்கு ஒரு மிகப்பெரிய போர் நடப்பது போல இருந்தது. ஆற்றுக்குள் சண்டை தீவிரமடைந்த போது மார்த்தாண்டா யானை நிலை தடுமாறி விழுந்தது. அப்போது அங்கு அருகே பெண் சுற்றுலா பயணி இருந்த நிலையில் அவர் மீதே அந்த மக்னா யானை விழுந்தது. ஆற்றின் சேறு மற்றும் களங்கள் நீருக்கு அடியில் அந்த பெண் மாட்டிக்கொண்டார். தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். மார்த்தாண்டா யானைக்கும் இதில் ஆழமான காயங்கள் ஏற்பட்ட நிலையில் அந்த இடமே இரத்த வெள்ளத்தில் காட்சியளித்துள்ளது. ஆரம்பத்தில் மார்த்தாண்டாவுக்கு 3 காயங்கள் மட்டுமே இருப்பதாக வனத்துறையினர் நினைத்தனர். ஆனால் அதை ஆற்றுக்கு வெளியே இழுத்து கால்நடை மருத்துவர்கள் தீவிரமாக சோதித்த போதுதான் அந்த அதிர்ச்சி உண்மை தெரிய வந்தது. அதாவது மொத்தம் 7 ஆழமான காயங்கள் ஏற்பட்டுள்ளனர். மார்த்தாண்டாவின் காதுகள் ஆணுறுப்புகளில் காயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் கீழ் வயிற்றிலும் கூட 4 முதல் 5 அடி ஆழத்திற்கு தந்த குத்து காயங்கள் இருந்தனர். மருத்துவர்கள் தங்களது கையை முழுமையாக உள்ளே நுழைக்கும் அளவிற்கு அந்த காயங்கள் ஆழமாக இருந்தனர். குறிப்பாக ஒரு ஆழமான காயம் யானையின் குடல் பகுதி, சிறுநீர் பை மற்றும் வயிற்றை கிழித்து எரிந்திருந்தது. யானைகளின் உடலில் பொதுவாக அவற்றின் ஒட்டுமொத்த எடையில் 10% அளவிற்கு இரத்த அளவு இருக்கும். 4500 கிலோ எடை கொண்ட மார்த்தாண்டா யானைக்கு 350 லிட்டர் இருந்தது. இருப்பினும் இந்த தாக்குதலில் சுமார் 70 முதல் 75 லிட்டர் ரத்தம் வெளியேறியுள்ளது. இதையடுத்து காயமடைந்த யானையை காப்பாற்ற மருத்துவர்கள் நள்ளிரவு முழுவதும் போராடினர். குளுக்கோஸ் மற்றும் ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் செலுத்தப்பட்டனர். இருப்பினும் 20% இரத்தம் வெளியேறியதால் ஏற்பட்ட ஹைபோவோலமிக் ஷாக் மற்றும் கடுமையான இரத்த கசிவு காரணமாக செவ்வாய்க்கிழமை காலை 8 மணிக்கு மார்த்தாண்டா திடீரென சுருண்டு விழுந்து உயிரிழந்தது. அந்த இரவு முழுவதும் வலியால் துடித்ததாக அங்கிருந்த பாகன்களை கண்ணீர் விட்டனர். முகாமிற்கு வருவதற்கு முன்பு மார்த்தாண்டா கர்நாடகாவின் ஹாசன் மாவட்டத்தில் ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கியது. கேரளாவில் புகழ்பெற்ற அரிசி பிரியன் யானையான அரிக்கொம்பன் பாணியில் மார்த்தாண்டாவும் சக்லேஷ்பூர் தாலுகாவில் உள்ள கிராமங்களுக்குள் புகுந்து வீடுகளின் கதவு ஜன்னல்களை உடைத்தும் உள்ளே சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் நெல் மூட்டைகளை திருடுவதை வழக்கமாக கொண்டிருந்தது. முதலில் 2022ஆம் ஆண்டு ஜூன் 29ஆம் தேதி ஹாசனின் பேலூர் தாலுகாவில் பிடிபட்ட இந்த யானை ரேடியோ காலர் பொருத்தப்பட்டு பந்திப்பூர் காடுகளுக்குள் விடப்பட்டது. ஆனால் சில வாரங்களிலேயே பல 100 கிலோமீட்டர் நடந்து மீண்டும் ஹாசனுக்கே வந்து தனது நெல் வேட்டையை தொடங்கியது. இதையடுத்து 2023 மே 19ஆம் தேதி சக்லேஷ்பூரின் ஒரு காஃபி தோட்டத்தில் வைத்து மீண்டும் பிடிக்கப்பட்டு துபாரே முகாமிற்கு கொண்டு வரப்பட்ட கும்கி யானையாக பயிற்சி அளிக்கப்பட்டது. ஒரு காலத்தில் காடுகளில் சுற்றித் திரிந்த ஒரு ராட்சசன் முகாமிற்குள் வந்த பிறகும் இப்படி உயிரிழந்திருப்பது பலருக்கும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக 5 அடி ஆழ தந்த குத்துக்களுடன் இரவு முழுவதும் வலியால் பிளறி துடித்து பலியாகியிருப்பது அங்குள்ள பாகன்களும் கூட சோகத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது.